ஸோ மேட்ச் வந்து தொடர்ந்து சிஎஸ்கே அவுட் ஆயிட்டே இருக்காங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டீமோட கோஆர்டினேஷன் சரியில்லை, ப்ராப்பர் ப்ராக்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து தோனி வந்து சரியா இந்த சீசன்ல இது பண்ண மாட்டாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணிடலாம், எதுக்கு அவர் அப்படிலாம் கேட்குறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தோனி இத்தனை வருஷம் அவர் ஜெயிச்சு குடிச்சதை பத்திலாம் தெரியல. இந்த ஒரு தடவைனால அவரை ரிட்டையர் பண்ணணுன்றது பேசுறது சரியா படல. இல்ல அவங்களோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக்லேயே வந்து அவுட் பண்ணிருக்காங்க 3 மேட்ச், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் ஆர்சிபி கிட்ட தோத்துருக்காங்க. ஆர்சிபி இந்த தடவை தானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அவங்களுக்கு போக வேண்டியதான். ஏதோ ஒன் டைம் எதனா இதுவாயிடுச்சுன்னா தோக்குறதோ ஜெயிக்கிறதோ பிளேயிங்ல அது காமன் தானே. ஸோ ஃபைன். அதுவும் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் எடுத்திருக்காங்க. சேப்பாக்லேயே வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் 100 சம்திங் தான் எடுத்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க, வின் பண்ணா தான் ஒரு மேட்ச்க்கே வராங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல இது பண்றது சரியில்லையே. ஏன் ருத்ராஜ் கூட இப்போ வந்து ஃபிராக்சர் ஆயிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அவரு கேப்டனா இல்லாதனால இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். ஆனா தோனியோட கேப்டன்சி தானே லாஸ்ட் டைம், அப்பயும் தோத்துருக்காங்களே. கேப்டன்சி இருக்கும், அவர் மட்டும் சரியா இருந்தா பத்தாது, கூட இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும்ல. எல்லாரோட சப்போர்ட்டா இருந்தா தான் முடியும். அவரையே இது பண்றது சரி கிடையாது. சரி, அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதான் இந்த தடவை தோத்துட்டாங்கனால அந்த வெறியெல்லாம் வச்சு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி.